இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒருத்தனோட கடுமையான விவாதம். என்ன விவாதம்னா, இந்த மும்மொழி கொள்கை பற்றி பேச ஆரம்பித்து கடைசியாக அவன் முடித்தது அமெரிக்கா, ஜப்பான் இதெல்லாம் அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை கிடையாது, அதனால தான் அவங்கெல்லாம் பெரிய வல்லரசு நாடுகளாக ஆகிட்டாங்க, ரொம்ப மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த பிறகு அதிவேகமான வளர்ச்சி அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு விவாதிக்கிறத விட, அங்கே மும்மொழி கொள்கை தேவை இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. காரணம் என்னென்னா, இந்தியா போன்ற அங்கே பல மொழிகள், பல மாநிலங்கள், பல மதங்கள், பல இனங்கள் அங்கே கிடையவே கிடையாது. செவ்விந்தியர்களை அழித்ததுக்கப்புறம் கருப்பினத்தவர்களை அடிமையாக வச்சு தான் அவங்க வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதில் அடிமைத்தனம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எவனாவது அதை ஓவராக பண்ண ஆரம்பிப்பான். அப்படிங்கும்போது அதை எதிர்த்து போராட்டங்கள் அப்புறம் நீயும் நானும் சமந்தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே வளர்ச்சி ஆரம்பிச்சது. அங்கே இந்த கான்டாக்ட், அதாவது கான்வர்சேஷன், ஒருத்தவங்களோட தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் தான் நாடு முழுக்கவும். இப்போ இங்கே எப்படி நம்ம தமிழ் பேசுகிறோம், கோயம்புத்தூரில் எப்படி தமிழ் பேசுகிறோம், மதுரையில் எப்படி தமிழ் பேசுகிறோம், அந்த மாற்றம் தான் இருக்குமே தவிர மற்ற எல்லாமே ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் அவங்க இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கேரளாவில் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நான் போய் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அப்போது ஒரு ஜென்ரலான ஒரு லாங்குவேஜ் இந்தியாவில் இல்லை. ஆங்கிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆங்கிலம் பணம் கட்டுனா தான் கிடைக்கும். அரசு பள்ளிகளில் அந்தளவுக்கு மேலோட்டமாக தான் சொல்லி தருவாங்க. ஏபிசிடி வாசிக்கலாம், அவ்வளோதானே ஒழிய ஒரு நல்ல ஒரு தெளிவான ஆங்கிலம் உங்களை பேச வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. தனியாருக்கு தான் போகணும். அப்போது குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும்தான் அந்த தெளிவான ஆங்கிலம் கற்றுக்க முடியும். இப்போ ஆங்கிலேயர்கள் நம்மள்டேருந்து போனதுக்கப்புறம் அதை கற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எவ்வளவோ எடுத்து இவ்வளவு தான் நம்மளால் பேச முடியும் அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் சரளமாக ஒரு மொழியை, ஒரு ஜென்ரலான ஒரு மொழியை கற்றுக்கிட்டா நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்க. அப்படிங்கிறதுனால தான் உங்களை அதை கற்றுக்க விடுறது கிடையாது. அதே தான் ஜப்பானுக்கும். ஜப்பான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆட்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த ஒரே தடை பொருளாதாரம் தானே தவிர உழைக்கிறதுக்கு அவங்க என்றைக்குமே தயங்கினது கிடையாது. அதே போல் நாடு முழுக்கவும் ஒரே மொழி அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு ஒரு கருத்தை பரிமாறுறதுக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிச்சு. இந்தியாவில் அது கொண்டு போக முடியல. அதனால தான் ஏதாவது ஒரு மொழி